அன்பிற்குரிய கிறிஸ்துவனுடைய பாத அங்கங்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான நாளிலே பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் உண்டாவத கடவுது என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு, இதோ நமது தகப்பனின் உள்ளத்தில் உள்ள நமக்கான திட்டம் என்ன என்பதை குறித்து ஏசாயா 55:9 பொன்னான வார்த்தைகள். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் தேவனுடைய வழிகளும், நம் நினைவுகளை பார்க்கிலும் தேவ நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. அன்பானவர்களே, பூமியில இருந்து நம்ம வானத்தை பார்க்கும் பொழுது அது எவ்வளவு மகிமையாய் உயர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அது அதிகாலமே சூரியன் எழுந்து தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்படுது. அண்ட சராசரமும் அப்படியே கட்டுப்படுது தேவனுடைய வார்த்தைக்கு. ஆனா தேவன் படைச்ச நாம மாத்திரம்தான் இந்த உலகத்தில் விழுந்து போனவனுக்கு நாம நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய எல்லாவித காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு உயர்ந்த நோக்கம் இருக்க வேண்டும் என்று, உயர்ந்த நோக்கம் மட்டும் இருந்துட்டா அவருடைய மகத்தான திட்டங்களை நாம அறிந்து கொள்ள ஆசைப்படுவோம். அப்போ அப்போ அந்த ஆசை வந்தாதான் தேவனுடைய உயர்ந்த நோக்கம் என்ன என்பதை, அவர் உள்ளத்தில் உள்ள அவருடைய திட்டத்துல நமக்கு என்ன பங்கு என்ன என்பதை நம்ம உணர முடியும். சரிங்களா? பாவத்தை விடுறதுக்கு தீர்மானம் நாம எடுத்தே ஆக வேண்டும். பூமியின் வம்சங்கள் அனைத்தும், இந்த பூமியினுடைய வம்சம் எல்லாம் தேவனுடைய நன்மையினாலும் சீர்திருத்தலினாலும் ஆசீர்வதிப்பத அப்பதான் உணர முடியும். மனித நோக்கம், அதுல இருந்து தேவனுடைய உயர்ந்த நோக்கம் என்ன என்பதை நாம காணும் பொழுதுதான் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கும் நாம தேவ கிருபையினுடைய நீளம் அகலம் ஆழங்களை உணர நாம அப்பதான் உணர முடியும். அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் தேவன் கிட்ட வரணும். யூடியூபை கேட்டு இந்த ஏசாயா 55 நம்மளுக்கான எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் வச்சிருக்கான்றதை நம்ம பார்க்கணும். முதல் வசனமே சொல்லி இருக்குது, தாகமா இருக்கிறீங்களா? நீங்க எல்லாம் ஜீவ தண்ணீரண்டையில வாங்க. பணம் இல்லாத இருக்கிறீங்களா? வாங்க. இலவசமா தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆழத்தை கத்துக்கொள்ளுங்க. பணம் இல்ல, இங்க எந்தவித காசும் இல்ல. திராட்சை ரசம் போல் தேவனுடைய வசனம் இங்க தேன் மாதிரி இருக்கு. நீங்க காது கொடுத்து கேட்டா போதும். நம்மளுக்கு இந்த ஆசையை வைக்கணும். அப்பா, எனக்கு நிச்சயமா ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவன் தர ரெடியா இருக்கிறார் கிறிஸ்து மூலம். அப்போ இவ்வளவு நாட்கள் நாங்க போட்டிருந்த அந்த மாய்மாலமான ஒரு அன்பை, இந்த உலகத்துக்காக நம்முடைய நேரத்தை, நம்முடைய எல்லாவித காரியத்தை நம்ம பண்ணுதில்ல, அதை விட்டுட்டு நம்முடைய ஆத்துமா பிழைக்கணும்ட்டு தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கு. தாவீதோட குமாரன்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டார். ஆனா கிறிஸ்துவோட ராஜ்யத்துல இயேசுவோட குமாரன் தாவீதுன்னு சொல்ல போறார். இதோ நாம அறியாதிருந்த ஒரு ஜாதியை நாம ஆள போறோம். நம்ம அப்பா அம்மா கூட பலவீனத்துல நம்மள புரியாம இருக்கலாம், நம்முடைய உணர்வுகளை புரியாம இருக்கலாம், நாம செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் நம்மளை வெறுத்திருக்கலாம். ஆனா நம்முடைய தகப்பன் சொல்றார், இதுதான் அவருடைய கண்டடைய, தேவனை கண்டடைய தருணம் ஒண்ணு இருக்குல்ல, அது 7ஆம் சபை லவோத்கேயா சபையில் இருக்கிற கடைசி கால கிறிஸ்துவின் பாத அங்கம் நாம தான். சரிங்களா? யூத யுகத்தினுடைய தேர்வு, சுவிசேஷ யுகத்தினுடைய தேர்வு, அதனுடைய முடிவுல உலக ஆசீர்வாதம் வரும்ட்டு தேவன் 7ஆம் சபைக்கு கிறிஸ்து மூலமா அந்த திரு வெளிப்பாடு, அதாவது வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல எழுதியிருக்கார். அந்த பாக்கியமான ஜாதி நாம தான், பரிசுத்த ஜாதி. உலகத்துல இருக்கிற ஜாதியை பத்தி தேவன் பேசல, அது மனுஷன் கண்டுபிடிச்சது.
தொழில் ரீதியா ஒரு வகுப்பை ஏற்படுத்தினாரு. நம்மளுங்க சாப்பிடுற சாப்பாடு இதுல போட்டு ஜாதி ஏற்படுத்திட்டாங்க. இது மனுஷனுடைய கேவலமான புத்தி, குறுகிய மனப்பான்மை, சுயநலம். இன்னைக்கு கன்னியாகுமரியில பாருங்க, ஒரு வகுப்பா பேர் சபை விக்கிரக கோயில் வச்சிருப்பாங்க. கிறிஸ்துவோட பேர்ல அவங்களே ஒரு ஜாதிக்காரர் இன்னொரு ஜாதிக்காரோட கோயில்ல போக முடியாது. அப்படியா? இதுவா உயர்ந்த நோக்கம்? உயர்ந்த நோக்கம் எது தெரியுமா? தேவனை தேடுறது, நம்மளுக்கான பரத்துல நம்மளுக்கான ஆசீர்வாதம், நம்மளுக்கான பரம வீடு, அங்க நித்திய சுகம், நித்திய சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி, நித்திய ஒரு வாழ்வு, அழியாமை, ஜீவன் இருக்குது. கிறிஸ்து எப்படி இப்ப மகிமையில நிக்கிறாரோ அந்த மாதிரி நாம நிக்கிறதுக்கு தேவன் அழைத்திருக்கிறார். பரம பிதாவின் சாயலுக்கு ஒப்பாகும்படி கிறிஸ்துவ நியமிச்சிட்டார். அந்த நிலைமைக்கு கிறிஸ்து இப்ப வந்துட்டார். இப்ப அதே நிலைமைக்கு, நம்மளுக்கு தாய் மாதிரி இருக்கிற கிறிஸ்து நிலைமைக்கு நாம வர்றதுக்கு தேவன் ஆசைப்படுறார். தன்னுடைய சொந்த பிள்ளைய கொடுத்திருக்கார், ஈடு பலியா கொடுத்திருக்கார். துடிக்க துடிக்க நம்ம பாவத்துக்காக அவளை நொறுக்கி இருக்கிறார். அதை உணர்றோமா? சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர் யாரு? இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் தான். ஒன்றுமில்லாத நம்மளை அவர் என்ன பண்ணுகிறார்? ஒவ்வொரு நாளும் நம்மளை தேற்றுறார். நம்மளுக்கு இந்த யுகத்துல யுத்தம் வரும், அதை ஜெயிக்க தேவன் ஒவ்வொரு நாளும் பலத்தை தரார். குப்பையான நம்மை கோபுரத்தில் வைக்க அவர் என்ன பண்றாரு? உதவாத என்னை அவருக்காக, உதவாத நம்மை அவருக்காக ஊழியம் செய்ய நம்ம தெரிந்தெடுத்திருக்காருன்னா, அந்த நீங்காத அன்பு, அந்த பரிசுத்த அன்புக்கு நம்ம பாத்திரவான்களா? குப்பை, நாம குப்பை, உதவாத மண்ணு. நம்மை பரலோக ராஜாவா, ராஜாத்திய வைக்க ஆசைப்படுறாங்கன்னா என்ன? இந்த சாத்தான் உலகத்துல இருக்கிற இந்த கலாத்தியர் 5:19 இருக்கிற பொய், வேஷம், விபச்சாரம், வேசித்தனம், இச்சைக்குரிய காரியத்தை விட்டா போதும். இச்சை அடக்கம்ன்றது ஆவியின் கனிகள். இச்சைக்குள்ள இருக்கிறது சாத்தானுடையது. அவனுக்கு பரலோக வாய்ப்பு இல்லைன்னு தெரியும். அதனால பாருங்க, கொஞ்ச காலம் தான் இருக்கு, நாம போயிடக்கூடாதுன்ட்டு அவன் என்ன பண்றான்? இந்த உலகத்தின் கவலை, கண்ணீர், தனிமை இதெல்லாம் கொடுத்து பண்றான். ஆனா தேவன் சொல்றார், நீங்க தனிமையா இல்லை, நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றார். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் விளைக்கும். நம்மளுக்கு முச்செடி போல இப்ப பாருங்க, நம்ம ஒரு தொழில செஞ்சு தினம் 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 கஷ்டப்படுறோம். இதுல நம்ம கிறிஸ்துவ காமிச்சா கொஞ்ச நாள் கிறிஸ்து விரும்புற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்து போயிடலாம். அங்க மகிமையில நிற்போம்ல. இந்த உலகத்தினுடைய அன்பு மாய்மானதுதான், மாய்மானம், விஷயம் வர்றது. அப்போ பாருங்க, நம்ம பழைய ஏற்பாட்டுல ஒரு ராஜாவை குறிச்சு நம்ம பார்க்க போறோம், யோசபாத். பிரியமானவர்களே, யோசபாத் எப்பேற்பட்ட ராஜானா, அவர் ஒரு யூத ராஜா. சாலமோனுக்கு அப்புறம் பிரிஞ்சு 2 கோத்திரம், யூதா பெஞ்சமின் கோத்திரம், 10 கோத்திரம் இஸ்ரேவேல், அது யெரொபெயாம். அந்த இதுல இருந்து ஒரு 19 ராஜா ஆண்டு இருக்காங்க. இந்த யூதா கோத்திரத்தை 20 ராஜா ஆண்டு கொண்டிருக்காங்க. அதுல வந்தவர் தான் நம்ம யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது யோசபாத். அவங்களோட அப்பா பேரு ஆசா. இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நம்ம பார்க்கலாம், நம்ம திருப்பிக் கொள்ளலாம். எங்க என்று போது 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 1-5. யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அப்போ இன்னைக்கு மாம்ச இஸ்ரவேலுக்கு, இப்ப அது அன்னைக்கு சம்பவம், இப்ப நம்மளுக்கு சொல்றாரு, இன்னைக்கு மாம்ச இஸ்ரவேலுக்கு இந்த சபை வாய்ப்பு இல்ல. புறஜாதியான நமக்கு பாருங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நாமோ. இப்ப நம்மளுக்கு பாருங்க பலப்படுத்துறார். தேவ கிருபையில நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து இப்ப பாருங்க நம்ம எழுந்து வந்துட்டோம், கிறிஸ்துக்குள்ள நடக்கிறோம். நம்ம ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்ற அந்த சமாதானம், சுசேஷம் என்ற அந்த பாத ரட்சியை போட்டுக்கொண்டு நம்ம நடக்கிறோம். இப்ப நம்ம பலப்படுறோமா?
பலப்பட்டு முடிவு பரியந்தும் நிலை நின்றா போதும். நம்மளுக்கு அழியாமை, நம்மளுக்கு நித்திய சந்தோஷம் பிரதர். அப்போ என்ன பண்றான்? யூதா தன்னுடைய தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராமின் பட்டணங்களிலே தானியங்களை வைக்கிறான். ஒரு அரண் பட்டணம் வைக்கிறார். கர்த்தர் யோசபாத் கூட இருக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ண, இஸ்ரவேல் அந்த ராஜ்யம், இது யூத ராஜ்யம், அது 10 கோத்திரம் இல்லையா? அவங்க யெரொபெயாம் காலத்திலிருந்து அந்த ராஜாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பொண்ணு கண்ணு குட்டி, பாகால் வணக்கம், விக்கிரக தோப்பு, அந்த தூண்கள் இதெல்லாம் வச்சு அப்படி இருக்கும் பொழுது யோசபாத் என்ன பண்றாரு, பாகாலை தேடல, விக்கிரக தோப்பை அழிச்சு என்ன பண்ணிருக்காரு, தாவீது நடந்த மாதிரியே, தாவீது முன்னாட்கள்ல நடக்கிறாருல, அவர் விழுந்து போனது ஒரு காரியம் தான். ஆனா தாவீது அந்த விழுந்து போனதுல இருந்து திரும்பி தேவனுக்கு பிரியமா நடந்த மாதிரி இந்த யோசபாத் நடந்திருக்கார். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். கிறிஸ்தவர்களா இருக்கிறது ஈஸி பிரதர், எல்லாரும் இருந்துடலாம். கிறிஸ்துவை போல குணலட்சணத்தை காண்பிக்கிறது தான் கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். இந்த 1,44,000 சீட்டு ஒரே நாள்ல முடிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் இந்த உலக கணக்கெடுப்பின்படி 1,45,000 50,000 பேர் சாவுறாங்க ஒரு நாள்ல, உலகத்துல மொத்தமா சாவுறது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல முதலாம் முறையில போனதுக்கு அப்புறம் அந்த ஒரே நாள்ல செத்துருக்கலாம், சபை வாய்ப்பு முடிஞ்சிருக்கலாம், ஒரே நாள்ல பரிசுத்தமான ஆகி. ஆனா பாருங்க, 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு 11 பேரு பிளஸ் அப்போஸ்தலனாகிய பவுல் மொத்தம் 12 பேர் தான். 3.5 வருஷம் பாடுபட்டு இயேசு கிறிஸ்து பாடுபட்டு போதனம் பண்ணி தேவனுடைய மகிமையெல்லாம் காமிச்சு. அப்ப நாம பாருங்க, அப்போ அந்த ஓட்டம்ன்றது பாருங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ பேர் ஆசீர்வாதம் பெற்றாங்க, எத்தனையோ 5,000 இல்ல 20,000 மக்கள் மேல அந்த அப்பமும் மீனும் அற்புதத்தெல்லாம் பார்த்து சாப்பிட்டு திருப்தி ஆயிடு இருக்காங்க. ஆனா கிறிஸ்துவனுடைய மாதிரியை பின்பற்றி கிறிஸ்துவுக்காக மறிச்சது பார்த்தோன்னா சொற்ப பேர் தான். அதனாலதான் அந்த சபையோட அந்த 1,44,000 சீட்டு கிறிஸ்துவனுடைய ஆட்சியில ஆளுகை செய்யற சீட்டு அங்க இன்னும் நிரம்பாம இருக்கு. அது ஒரு 60-70 நிரம்பாம இருக்கு. ஒருவேளை அது நம்மளுக்கா இருந்தா, முச்செடியா இருக்கிறோம் நம்ம, ஒருவேளை நம்ம கிறிஸ்துவனுடைய மலர்களா, கிறிஸ்துவனுடைய கருவை, கிறிஸ்துவனுடைய போதகத்தை உள்வாங்கி நடக்கிறவங்களா நாம இருந்தோம்னா, கிறிஸ்துவனுடைய கருவை நாளுக்கு நாள் வளர்க்கிறவங்களா நாம இருந்தோம்னா, நாம பாக்கியவதி, நாம தான் பாக்கியவான். பாருங்க, யோசபாத் அப்படி உண்மையா நடக்கிறார், தாவீது நடந்த மாதிரி. அப்படி இல்ல, அது மட்டும் இல்ல, அவர் உற்சாகமா கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி உண்மையா இருந்திருக்கார், உண்மையா இருந்திருக்கார். அதனால கர்த்தர் அவனுக்கு அவருடைய ராஜ்ய வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்குறார். இப்ப நாமும் நம்மளுக்கான பாடம், நாமளும் கிறிஸ்து கிட்ட தேவனை தேடி கிறிஸ்து மூலமா வந்தோம்னா அவர் பரிசுத்தாவியை தந்து நம்முடைய பலவீனத்தை எடுத்து போட்டு டெய்லி டெய்லி பலவீனம், டெய்லி டெய்லி சிலுவை வரதான் செய்யும். அப்ப அதிகாலையில கேட்டா தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். தேவன் ஆசீர்வாதத்தை தரத்துக்கு தான் ரெடியா இருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம் தர்றாருன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா நம்ம என்ன பண்ணணும்னா சாந்தம், மனத்தாழ்மை, அதை கடைபிடிச்சிட்டு கிறிஸ்தண்டையில வந்தா போதும். அவர் நம்மளை தாங்குவார், நம்மளை ஏந்திப்பார். இந்த உலகத்திலிருந்து, இந்த மாய்மாலம் அப்படின்ற காரியத்திலிருந்து நம்மளை தப்பு வைக்கும் மாதிரி அவர் என்ன பண்ணுவாரு? தேவன் கிறிஸ்து மூலமா நம்மை சுமப்பார், நம்ம சுமப்பார். அவரு தான் தாங்குவார். இந்த உலகத்துல வேற எவனும் தாங்க மாட்டான், ஒரு ஆதாயத்துக்காக இருந்துட்டு போயிடுவான். ஆனா அங்க பாருங்க, யோசபாத் அவருடைய வழியில நடக்கிறதுக்கு, அவருடைய கற்பனையை கை கொள்றதுக்கு ஆசையா இருந்தார். அப்போ இது நம்மளுக்கான பாடம். நாம அவருடைய கற்பனையை இன்னைக்கு நாளுக்கு நாள் கை கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஒரு பலன் வரும், தேவ சமாதானம் வரும். நம்ம தனிமையா இருக்கிறத போல இருக்குது இல்ல, இது சாத்தான் சொல்றது. உண்மையாவே நம்ம தனிமையா இல்ல. நம்மளுக்கான ஆளாளுக்கு ஒரு தூதன் கொடுக்கப்பட்டுதான் இருக்கு. நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டாவே நம்மளுக்கான தூதர்கள் கொடுக்கப்பட்டாச்சு. அவங்க தினமும் நம்மளை பத்தி ஒவ்வொரு காரியமும் நாம என்னென்ன யோசிக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், யார்கிட்ட பேசுறோம், என்ன பண்றோம், என்ன மாதிரி திட்டத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம், என்ன காரியத்தை யோசிக்கிறோம்,
எல்லாமே நம்முடைய மனவேதனை என்ன எல்லாத்தையும் டெய்லியும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ரெக்கார்ட் ரெக்கார்ட். மீட்பருடைய பாதத்தில் நான் சேருவேனா, இல்ல இயேசுவை நான் காண்பேனா, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்ப தள்ள மாட்டேன். என்னுடைய சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரா இருக்கிற யாவே தகப்பனுடைய அன்பு ஒருத்தனும் கெட்டு போக கூடாதுன்றதுதான். அப்ப யோசபாத் பாருங்க, உண்மையா இருக்கிறார். அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவருக்கு நிறைய பொண்ணு இதெல்லாம் இட்டு வந்து அந்த 2 கோத்திரத்து ஜனமும் யூதா பெஞ்சமின் ஜனம் இட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. அவரு தேவனுடைய கற்பனையை அப்படியே கை கொண்டிருக்கிறார், அப்படியே கை கொண்டிருந்தார். ஆனா இஸ்ரேல் அந்த 10 கோத்திரத்துல இருந்தவங்க யோரோபயாம் வழியில வந்திருக்காங்க. ஆகாப்பும் அப்படிதான், அகசியாவும் அப்படிதான், அதுக்கு பின்னாடி நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க. ஆனா யோசபாத் உண்மையா இருந்திருக்கார். அவர் ஒரே ஒரு தப்பு தான் செஞ்சாரு. ஆகாப்போட பொண்ணு, ஆகாப்புக்கும் எசபேலுக்கும் பிறந்த இஸ்ரேல் ராஜாவா இருந்த அவங்களுடைய பொண்ணு தன்னுடைய மகனுக்கு மனம் முடிச்சிட்டார். இதுதான் அவர் செஞ்ச ஒரு தப்பு. அதாவது ஐக்கியம் முக்கியம் பிரதர். அன்னைக்கு அவர் அந்த இதை மட்டும் தப்பு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் உணர்ந்து தெரிந்திட்டார். நாம எப்ப திருந்து போறோம் அப்படின்னு கிறிஸ்துவும் தேவனும் அவளா பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா? நாம ஒன்றும் இல்லாத நம்மளை பார்த்து நீங்க ராஜாத்தின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, நாம கொஞ்சம் ஸ்பீடா போலாம். ஸ்பீடா போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில காரியத்தை பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? என்ன என்று பார்க்கும் பொழுது, யோசபாத் என்ன பண்றாரு, ஒரு ஐஸ்வர்யம் கனத்தோட இருக்கிறாரு. சில வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது என்று பார்க்கும்போது ஒரு காரியம் நடக்குது. என்ன நான் பார்க்கும் பொழுது, அம்மோன் புத்திரும் மோவாபியரும் அப்புறம் அந்த யோதோமியர் அவங்க என்ன பண்றாங்க, இவருக்கு முன்பாக படையெடுத்து வராங்க. இந்த 3 ஜாதிகளும் அந்த ஒரு மலை பிரதேசத்துல இருப்பாங்க, அந்த சேம் மலையில. இவங்க என்ன பண்றாங்க, படையெடுத்து வராங்க. இவங்க 2 கோத்திரம் தானே, யோசபாத்து 2 கோத்திரத்தை தான் ஆளுக பண்றாரு, குட்டி ஜனம். ஆனா இவங்க தேவனுக்கு பயப்படுற ஜனமா இருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த அம்மோன் புத்தரும் மோவாபியர் இவங்க லோத்தோட மகளுக்கு பிறந்த வம்சம். இதெல்லாம் தேவன் அருவருப்பா பாக்குற ஜாதி இவங்க. சரிங்களா? ஏன்னா இவங்க தவறான உறவு மூலமா பிறந்தவங்க. தன்னுடைய அப்பனுக்கு தவறான குடிபதியை கொடுத்துட்டு அது மூலமா பிறந்த ஈன ஜாதி அம்மோனும் மோவாபியரும். சரிங்களா? அந்த யோதோமியர் அந்த இவங்க கூட சேர்ந்து 3 ராஜாக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து எங்க யூத ராஜாவா இருக்கிற அந்த 2 கோத்திரத்தை ஆள்ற யோசபாக்கு முன்னாடி படையெடுத்து வர்றதா நியூஸ் வருது. உடனே பாருங்க, யோசபாத்து உண்மையா இருக்கிறார், பயப்படுறார். ஏன்னா சின்ன ஜனம் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா 3 பெரிய ஜாதி. அப்போ சுற்றி வளைக்கிறாங்க அவங்க. அப்ப பயப்படுறார். அப்போ நம்மளுக்கும் பாருங்க, நம்ம தேவனுடைய சத்தியத்துல நடப்போம். நம்மள சில பேர் பயமுறுத்துவாங்க, நீ பேர்பட்ட காரியம் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்த, இப்போ நீ புதுசா தேவனுடைய இது வந்துட்டா தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார், உனக்கு ஒரு பெரிய அழிவு இருக்கு, நீ இப்படி ஆயிடு அப்படி ஆயிடு. தேவன் சொல்றார், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ளே நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்னு நம்மளை பார்த்து சொல்றார். அன்னைக்கு அவரை பார்த்து சொன்னார், நீ பயப்படாத அப்படின்றார். சரிங்களா? அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்மளுக்கு இன்னொரு வார்த்தையை சொல்றார் பயத்துக்கு. நம்மளுக்கு தேவன் பயமுள்ள ஆவியை கூடாமல் தெளிந்த புத்தியும் ஞானமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயம் கொடுக்கிற ஆவியை இந்த நம்முடைய உலகத்தான் நம்மளை பார்த்து பயமுறுத்துறான்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சாத்தானுடைய அந்த கிரியையில அறியாம பேசுறாங்கன்னு அர்த்தம். நம்மளுக்கு தேவன் என்ன தர்றாரு? பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தர்றார். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சம், நம்முடைய மாம்சமே பாருங்க மாசத்துக்கு ஒரு நாள் பிரச்சனை பண்ணும். நீ இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு அந்த பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் தள்ளி இருந்தான், திருப்பி சோதனை வரும். அப்ப தேவனுடைய பிள்ளைங்களுக்கு டெய்லி யோசபாத்துக்கு வந்த மாதிரி சோதனை வரும், பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றார். அடுத்து என்ன பண்றாரு அவரு? மாம்சம்ன்றது நம்முடைய உடம்பு,
உலகன்றது நம்மளுக்கு கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் நம்மள சத்தியத்தில் நடக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அடுத்து வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் இவங்களும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இந்த 3 பேரை ஜெயிச்சாதான் நம்ம அந்த 1,44,000 பிரதர் அந்த எண்ணிக்கையில ராஜா. அடுத்தபடியாக உபவாசம். அவர் என்ன பண்றாரு? உபவாசம் இருக்கிறாரு. ஐயோ வரப்போறாங்க, எல்லாம் சுத்தி வந்துட்டு இருக்காங்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு யோசிப்பாத்து உபவாசம் பண்றார். தனக்குள்ள இருக்கிற கெட்ட காரியம் எதனா இருக்கா, அப்ப தேவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இன்னுமா நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு இது பண்ணி உபவாசம் இருக்க சொல்றார். தன்னுடைய ஜனங்களையும் உபவாசம் இருக்க சொல்றார். ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துறார். சரிங்களா? யார்? யோசபாத். அந்த 2 கோத்திரத்தார் எல்லாரும் நம்ம தேவனிடத்துல ப்ரே பண்ணணும் அப்படின்ற ஒரு 4வது பாயிண்ட வைக்கிறார். எது நடந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம தேவன் கிட்ட பண்ணோம். இஸ்ரேலுக்கு அந்த கோத்திரத்தார் 10 கோத்திரத்தார்ல ஆளுனாங்கல்ல யூரோபியாம், அவங்க மாதிரி கண்ணுக்குட்டியோ பாகலோ வணங்காம நம்ம தேவனிடத்துல ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் பாருங்க அவர்கிட்ட ப்ரே பண்றார். யோசபாத் தேவன் கிட்ட ப்ரே பண்றார். நாங்க எகிப்துல இருந்து வரும்பொழுது மோசையை வரவழைச்சும் போது நாங்க இந்த மோவாபியர் அம்மோனியர் அந்த சேர் தேசத்துக்கு இல்ல போயிட்டு சண்டை போடாம அதை சுத்தி வர்ற மாதிரி நீங்க பண்ணீங்க. அப்ப கூட அவங்க எங்ககிட்ட சண்டைக்கு வரல. ஆனா இப்போ அவங்க பலத்த ஜாதியா வர்றாங்க. நான் என்ன பண்றது தேவனே அப்படின்னு யோசபாத் ப்ரே பண்ணும் பொழுது தேவன் அவங்களுக்கு ஒரு பிரேயருக்கு ஆன்சர் உடனடியா பதில் தரார். நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த 2 கோத்திரத்துல இருக்கிற ஒருத்தர் மேல பரிசுத்த ஆவி இறங்கி நீ ஜெயிப்பனி அப்படின்னு யோசபாத்துக்கு ஒரு தைரியத்தை சொல்றார். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பாடம்னா, நாம கூட பலவீனப்படுவோம் நம்ம சகோதர சகோதரியால. அப்ப நம்ம யார்கிட்ட போய் நிக்கணும்? நம்ம பிரச்சனை பண்ணவங்க கிட்ட போய் நிக்க கூடாது, தேவனிடத்துல போய் நிக்கணும், கிறிஸ்து மூலமா நிக்கணும். அப்ப நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அவர் செய்த நன்மைகள் எல்லாம் பாருங்க அன்னைக்கு யோசபாத் சொல்லி அவர் ப்ரே பண்ணார். அது மாதிரி நம்மளுக்கும் பாருங்க பல சோதனையில நம்மளை விடுதலை பண்ணிருப்பார் தேவன். பல நோய்கள்ல பல உயிர் போற பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, வியாதி பிரச்சனை, பல இக்கட்டு பிரச்சனை, பல சோதனைகள். நடக்க முடியலப்பா, என்னால நடக்க முடியலப்பான்னு நம்ம இருந்திருப்போம். அப்பா இந்த உலகத்தை நான் மேற்கொள்ள முடியல, என்னுடைய மாம்சத்துல இருக்கிற அந்த பலவீனத்தை மேற்கொள்ள முடியலன்னு நம்ம தவிச்சிருப்போம். நம்முடைய கண்ணீரை பார்த்திருக்கார், இப்பவும் பாக்குறார். இப்ப கூட டைம் நம்மளுக்கு கிருபையினுடைய லாஸ்ட் ஸ்டேஜ். விசுவாச கப்பலுடைய டோர் திறந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவும் மகிமையில நின்னு கூப்பிடுகிறாங்க. இப்ப ஆவியின் சரீரமா நம்மளுக்கு இப்ப நடுவுல நின்னு பார்த்துட்டு இருக்கார் பிரதர். இப்ப ப்ரே பண்ணா உடனடியா பதில் வரும். முதல்ல பாருங்க, இன்னைக்கு கூட உலகத்தா சொல்லுவான், முதல்ல செஞ்சா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கு அப்புறமா அதெல்லாம் அவன் தப்பு செஞ்சா இது வரும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. உலகத்தானே சொல்றான், அப்பத்துக்கு அப்பவே ஜட்ஜ்மெண்ட் தேவன் தரார். நாம யாரையும் ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு சொல்றார். மோசையை பாருங்க, அவர் அவ்வளவு நாள் எகிப்துல இருந்து 120 வருஷம் அவர் உயிர் வாழ்ந்த போது தேவனுக்கு பிரியமா நடந்தார். ஒரே ஒரு காரியத்தை தவிர கண்மலையை பார்த்து 2வது அடி பேச சொல்றாரு, அவர் அடிச்சிடுறாரு. சரிங்களா? அதுக்கு ஆழங்கள் நம்மளுக்கு தெரியும். அப்போ இவரை எப்படியாவது இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்றாங்க? தெய்வமாக்கியிருப்பாங்க அவருடைய சடலத்தை. ஆனா மிகாயேல் தூதன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவர் உடம்ப மறைச்சிடுறாரு. தேவனே போய் அடக்கம் பண்ண வைக்கிறார் இயேசு கிறிஸ்துவ போய். சரிங்களா? அப்ப பாருங்க, இன்னைக்கு நாம கூட அப்போஸ்தலனாகிய தோமா இங்க சாந்தம் கல்லறையில அடக்கம் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவ விட்டு அந்த கல்லறையில போய் முட்டிக்கிறாங்க. சில பேரு இன்னைக்கு என்ன பண்றாங்க? இங்க இருக்கிற விக்கிரகத்தை அன்னை மரியாளுடைய அர்ப்பணிப்பு அவங்களுடைய இது அதெல்லாம் மேலானது. அன்னை மரியாளை பத்தி யாரும் தவறா பேச முடியாது. ஏன்னா அவங்கதான் பெண்களுக்குள் பெரியவங்க. கர்த்தர் கூட இருந்திருக்கார். தேவனுடைய பிள்ளைய பெற்றவங்க. அவங்கள தப்பா பேசுறதுக்கு ஒருத்தரும் கூட அருகதி கிடையாது, அது யாரா இருந்தாலும் சரி. ஆனா அவருடைய விக்கிரகத்தை வழிபடக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய தாழ்மை, தேவனுக்கு பயந்த பயம், தேவன் பட்ட அந்த உபத்திரவம், சிலுவையெல்லாம் தாங்கின விதம், கிறிஸ்துவ வளர்த்தின விதம், கிறிஸ்துவ கிட்ட முறுமுறுக்காத விதம், சிலுவையில தொங்கும் போது யாரையும் சபிக்காத அந்த தன்மை, இதைதான் கத்துக்க சொல்றாரு கன்னிமரியாள் கிட்ட. மாலை போட்டு மெழுகுவத்தி வச்சு புடவை கட்டி அந்த இடத்துல போயிட்டு வேளாங்கண்ணில மணல்ல நடக்கிறதுக்கெல்லாம் சொல்லல. கேரக்டரை மாத்திக்கங்க, கன்னிமரியாளை போல கேரக்டரை மாத்திக்கங்க அப்படின்னு தான் சொல்றாரு. பிரியமானவர்களே, இங்க பாரு, யோசபாத்
கற்பனைகளை கை கொள்றார். அப்போ தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றது யாரு இந்த உலகத்துல? புதிய ஏற்பாடுலன்னா இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலனாகிய பவுல், அப்புறம் 1 இருக்காங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்த மாதிரி நிறைய. அப்ப நம்ம அதை பயன்படுத்த சொல்றேன். பாருங்க, இங்க ஒரு சம்பவத்தை பார்த்துட்டோம். யோசபாத் இருக்காரு, 2 கோத்திரம் தான், அம்மோனியர், மோவாபியர், அந்த சீகேம் யோதோமியருடைய அந்த மலை தேசம், எல்லாரும் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வர்றாங்க. அதை பார்த்து பயப்படுறார். பயந்த உடனே அவரு உபவாசம் இருக்கிறார். ஜனங்களெல்லாம் கூட்டி தேவனுக்கு முன்பாடி சரண்டர் ஆகுறாங்க. எல்லாரும் தேவனை தேடுறாங்க, 2 கோத்திர ஜனம் எல்லாமே. அப்போ தேவன் கிட்ட ப்ரே பண்ணும் பொழுது தேவன் உடனடியா அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர் மேல பரிசுத்த ஆவி இறங்கி யோசபாத்துக்கு சொல்றார், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க போங்க, யுத்தத்துக்கு போங்க, ஆனா நீ தான் ஜெயிப்பன்னு சொல்றார். அப்போ ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆலோசனையை தேவன் சொல்றார். நீங்க அவர் மேல, ஒருத்தர் மேல பரிசுத்த ஆவிங்க சொல்றாங்க, தேவன் சொல்லிட்டாரு, யோசப்பா நீ படையெட்டுன்னு போ, நீ ஜெயிப்ப. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா ஒரு விதிமுறையை சொல்றார், ஒரு கற்பனையை சொல்றார். நீங்க என்ன பண்ணுங்க, போருக்கு முன்னாடி போகும்பொழுது அங்க பாடகர் குழுவை முன்னாடி வச்சு தேவனை துதிச்சு பாடுன்னு போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, நம்ம போருக்கு முன்னாடி போகும்போது என்ன பண்ணுவாங்க? இப்ப நம்ம சாதாரணமா போகும்போது என்ன பண்ணுவாங்க? எக்கால ஊதுற ஒண்ணு குதிரைப்படை, யானைப்படை, மனிதனோ அது ஏதோ ஒரு பீரங்கி படை எதுனா போவோம். ஆனா இங்க யோசபாத்துக்கு என்ன சொல்றாரு தேவன்? நீ என்ன பண்ணு, பாடகர் குழு அனுப்பு அப்படின்னும் போது அதை அர்ப்பணிக்கிறார். தேவன் சொன்ன காரியத்தை அப்படியே செய்யறார். அவங்க சிஸ் என்ற வனாந்தரத்து வழியா ரகசியமா வராங்க. ரகசியமா வராங்க. அதை தேவன் யோசபாத்துக்கு வெளிப்படுத்துறார். அப்புறம் என்ன அர்த்தம் தெரியுமா? இதுல இருந்து நம்மளுக்கு பாடம். நாமளும் பயப்படுவோம். உலகத்தான் நம்மள மாம்சத்திற்குரிய காரியம், இச்சைக்குரிய காரியம் எதனா சொல்லும் பொழுது நம்ம பயந்துடக்கூடாது. நம்முடைய பழைய மனுஷன் பல தவறுகள் செய்திருக்கலாம், அதுல இருந்து நம்ம விடுதலை வாங்கி வந்திருப்போம். அப்போ நாம இப்போ நீ இப்படியப்பட்டவன் இருந்த, அதான் உனக்கு இப்படி பிரச்சனை வரும், அப்படி பிரச்சனை வரும்னு சொன்னாலும் தேவன் சொல்றார், நம்மளுக்கு தெளிந்த புத்தி, பயமுள்ள ஆவிய தரல. அது சாத்தானுடைய எண்ணத்துல அறியாம பேசுறாங்க, நீ பயப்படாதன்னு சொல்றார். 2வது தாட்டி நாம இன்னுமாய் கிறிஸ்துவனுடைய கற்பனையின்படி நடக்கும் பொழுது, தேவனுடைய காரியத்துல என்னுடைய திட்டத்துல என்னுடைய பங்கை நாம நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது, நாம ஒரு சபையோட ஐக்கியமா தேவனோட ஒரு ஐக்கியத்துல மட்டும் நாம இருக்கும் பொழுது, நாம பிரேயர் பண்ணா உடனடியா பதில் தந்து நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு யோசபாத்தை ஆசீர்வதித்தது போல நம்மள ஆசீர்வதிப்பார். அப்ப தேவன் யோசபாத்துக்கு அன்னைக்கு சொன்னார், பாடகர் குழுவை முன்னாடி அனுப்புன்னு. அப்போ யோசபாத்து என்ன பண்றாரு? பாடகர் குழுவை முன்னாடி அனுப்புறாரு. இப்போ அவங்க சிஸ் என்ற வனாந்தரத்தின் வழியா ரகசியமா வராங்க. வரும்பொழுது இங்க பாருங்க, இந்த சம்பவத்துக்கு கிட்ட நம்ம போயிடலாம். நம்ம என்ன பண்றோம் இப்போ? நம்ம தூதர்கள் மாதிரி நம்மளாம் என்ன பண்ண போறோம்? கிறிஸ்துவனுடைய வேத அன்பு மாணவர்கள் அப்படியே பறந்து போறோம். இப்போ நம்ம எல்லாரும் எங்க போறோம்? சிஸ் என்ற வனாந்தரத்துக்கு கிட்ட போயிடுறோம். இங்க 3 ஜாதியார் பெரும் படையோட வராங்க. அம்மோனியர், மோவாபியர், அந்த சீகேம், அந்த மலை தேச யோதோமியருடைய மலை தேசத்தார், 3வது ஜாதி பலத்த இராணுவத்தோட வராங்க. வரும் பொழுது இங்க பாடகர் குழு பாடின்னு வராங்க எதிர்கா. இத பார்த்துட்டு அந்த அம்மோனியர் என்ன பண்றாங்க? என்னவோ நடக்குது இங்க என்னவோ நடக்குது. சேயீர் மலை தேசத்துக்காரு, அம்மோனியர், மோவாபியர் என்ன பண்றாங்க? அது எப்படி போருக்கு வந்தா எல்லாரும் இராணுவத்தோடவோ குதிரைப்படையோ இவங்க பாடுன்னு வராங்கன்னா, நம்ம 3 ஜாதி இருக்கிறோம். யாரு? எதிரி படை நினைக்கிறாங்க. நம்ம 3 ஜாதியில இப்போ இங்க இருக்கிற ஆளு அந்த யோசபாத் இல்ல, யூதா கோத்திரத்து ராஜா, அவரு கூட நம்மளுக்கு இங்க கையால், அவருடைய கையால் இங்க யாரோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது பண்றது. அப்ப நம்மள 3 பேரையும் கூட்டு போய் நம்மளுக்குன்னு இந்த அம்மோனியர், மோவாபியரை நினைக்கிறாங்க. மோவாபியர் இந்த சேயீர் மலை தேசத்துக்காரர்கள் யோதவர், அவங்கள தப்பா நினைக்கிறாங்க. அப்ப நம்மளுக்குள்ள ஒரு கருப்பாடு இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நினைச்சு ஏன்னு கேட்டா அவங்க யோசபாத் என்ன பண்ணிருக்கணும்? முன்னாடி முன்னாடி மிலிட்ரியவோ குதிரைப்படையோ யானைப்படையோ வச்சிருக்கணும். அவங்க பாடகர் குழு வச்சுன்னு வராங்க. அப்போ ஏதோ இது உள்குத்து இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது.
நம்மளுக்குள்ளதான் ஒரு கருப்பாடு இருக்குன்னு நினைச்சு தங்களுக்கு தாங்களே, அதாவது மோவோபியரும் அம்மோபியரும் சேர்ந்து சேயர் மலதாஸ்தார தங்களுக்குள் தாங்களே வெட்டிக்கிறாங்க. அப்புறம் அம்மோனியர் மோவாபியரை வெட்டுறாங்க, மோவாபியர் அம்மோனியர் வெட்டுறாங்க. இப்ப எல்லாருமே செத்து போயிடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? ஒண்ணுமே பண்ணல. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் பண்ணிட்டார். நன்றி சொல்றார் யோசபாத். விசுவாச அறிக்கை பண்றார், தேவனுக்கு நன்றி சொல்றார். மிக பெரிய வெற்றியை தேவன் தந்துட்டாருன்ட்டு அறிக்கையோட உற்சாகமா இருக்கார். ஆனா அவரும் ஒரு சின்ன தப்பு பண்ணார் இல்லையா? ஐக்கியம் வச்சுட்டார். ஆகாப் எசபேலுடைய மகளை திருமணம் பண்ணது. அதனால ஆகாப் மூலமா ஒரு தடவை பெனதாத் கூட சண்டைக்கு போகும்போது பாருங்க, உயிர் போற நிலமாவது. அது மாதிரி நம்மளுக்கும் நடக்கும். தேவையில்லாதவர்களோட ஐக்கியம் வச்சுக்க கூடாது. நாம ஐக்கியம் வச்சுருந்தா இப்போ அவங்களுடைய குணத்தை மட்டும்தான் வெறுத்து வரணுமே தவிர அவங்கள வெறுத்துட கூடாதுன்னு தேவன் சொல்றார். அப்ப அவங்களும் தேவனுடைய பார்வையில வந்தா ஒன்றுமில்லாத நம்மளை உயர்த்தின மாதிரி அவங்களையும் தேவன் உயர்த்தி ராஜ்யத்துல வைப்பார். அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்றார். எகிப்துல பாருங்க இப்பேற்பட்ட காரியத்தை விடுதலையாக்கினார் தன்னுடைய சொந்த ஜனன்ட்டு. அதை நன்றி சொல்லி யோசபாத் பாடினார். பாகால வனங்கல பிரச்சனை வரும்போது அந்த அகசியா, நேத்து பார்த்தோம் இல்லையா, அகசியா மாதிரி பாகாலையும் பில்லி சூனியும் ஜாதகத்தையும் நாளும் பார்த்தாரு. அப்படி எலியாவோட வாக்கு பாருங்க, தேவன் மூலமா வந்து செத்தார். இங்க பாருங்க யோசபாத் உண்மையா இருக்கிறார், தேவன் திடப்படுத்தினார். இப்ப நாம கூட உண்மையா நடக்கும்போது தேவன் திடப்படுத்துவார். நம்மளுக்கு பயம் இருக்கா? பயமுறுத்துறாங்களா? பயப்படக்கூடாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல, தெளிந்த புத்தியை தருவார். அது மாத்திரமல்ல, நம்மளுக்காக யுத்தம் கர்த்தர் பண்ணுவார், கர்த்தர் பண்ணுவார். அன்னைக்கு பாருங்க அந்த யூதா வம்சத்தார் 2 கோத்திரத்தார் அவ்வளவு பெரிய ஜாதிக்கு முன்னாடி சண்டையே போடல, பாட்டு பாடுன்னு போனாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கினாங்க. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? இது நம்மளுக்கு எதுனா தெரியுமா வச்சிருக்காரு? எதுக்காக இந்த பாடம் தெரியுமா? நாம உணர்வணும், நாம உணர்வடையணும். இதோ பெரிய ஆசீர்வாதம் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த ஆசீர்வாதத்துல ஒரு உயர்ந்த நோக்கம் நம்மளுக்கு ரெடியா இருக்கு. சரிங்களா? உயர்ந்த நோக்கம் நம்மளுக்கு இருந்தா நாம பரம பிதாவின் சாயலா மாறுவோம். நாம கிறிஸ்துவின் சாயலை அடையிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுக்கிறார். நம்முடைய பலவீனத்திலிருந்து மீற முடியலையா? கிறிஸ்தண்டையில வந்தா போதும், கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொள்வார். கிறிஸ்து நம்மளை மீட்கறதுக்கு மட்டும்தான் ரெடியா இருக்கிறார், நம்மளை சாகடிக்க இல்லை. சரிங்களா? அதிகாலமே எழுந்து அவரை தேடணும். வறண்டதும் விடாய்த்ததுமான நம்மள வறண்ட நிலம் போல நம்மள இருக்கிறோம். இப்போ பாருங்க, தனிமை 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 அப்படின்னு பிசாசு சொல்லுவான். ஆனா தேவன் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை பலப்படுத்துவேன். நான் உன் கூட இருந்து செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணும்? உன் உதடுகளால் மாத்திரம் இல்ல, உன்னுடைய உள்ளத்தால, உன் கிரியையால நீ நம்ம மகிமைப்படுத்தணும். அப்ப என்ன பண்ணுவாரு? நமது நாமத்தை ஜீவ புஸ்தகத்துல எழுதுவார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு துணை இயேசு கிறிஸ்து இருந்தா போதும். இந்த உலகத்தான் மாய்மாலக்காரன். சரிங்களா? உயர்ந்த நோக்கம் தேவனுடையது. நம்ம அவருடைய சாயல்ல வந்தா போதும். சரிங்களா? நம்மள முத்திரிக்க பண்ணுவார். புதிய சிருஷ்டி, கிறிஸ்துவனுடைய அவயம், கிறிஸ்துவனுடைய காது நீங்க, கிறிஸ்துவனுடைய வாய் நானு அப்படின்ட்டு நம்மளை சுத்தமாக்குவார். தன்னலம் அற்றவர்களா மாத்துவார். பெருந்தன்மையுடன் நடக்க செய்வார். பரிசுத்த ஆவியான தினம் 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 நம்மள பேச வைப்பார், கேட்க வைப்பார். 2 பேருக்கும் ஒரே கூலி தான் பிரதர் சிஸ்டர். நன்மையான காரியத்தை நம்ம சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குதுன்னு நினைச்சு நம்ம ஓடணும். அப்ப நம்மள முத்திரிப்பார். நான் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன்றார்ல, அது மாதிரி. அப்ப தேவன் பேர்ல அன்பு இருந்தா நம்ம சுபத்திரமும் டெய்லி வர சிலுவையை நம்ம தாங்கி ஜெயம் பெற வைப்பார். சகோதர இடத்துல நம்ம அன்பு காட்ட வைப்பார். எல்லாரிடத்திலும் நாம இரக்கமும் அன்பும் காட்டினா நாம அழைக்கப்பட்ட நம்மளை அழைத்த தேவனுக்கு உண்மையா நாம இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம அழைத்த பிதா அது இது மாதிரிதான் உண்மையா இருக்காரு, யாரையும் அவர் விட்டுல. அப்போ நம்ம அர்ப்பணிக்கணும். நம்ம ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசலன்னா கூட போன் பண்ணியாவது விசாரிக்கணும். நம்ம அப்பா அம்மாவை விசாரிக்கணும், நம்முடைய சகோதர சகோதரியை விசாரிக்கணும். அவங்க கெட்டு போயிட்டு தாறுமாறான வழியில போயிருந்தா விசாரிக்கணும். யோசபாத் மாதிரி நம்ம உண்மையா இருக்கணும். அவர் எந்த நேரத்திலையும் தவறான காரியத்துக்கு, விபச்சாரத்துக்கோ, அந்த விக்கிரக வணக்கத்துக்கோ, பில்லி சூனியத்துக்கோ, சவுளை போல இல்ல
வேசித்தனத்துக்கும் அவர் போயில்ல, தேவனிடத்துல போனார். பாருங்க, குப்பையான அவரை தேவன் உயர்த்தினார். அங்க பாருங்க, அவரு போரிடவே இல்லை, யுத்தம் கர்த்தருடையதா இருந்தது. இந்த உலகத்துல நம்ம மாம்சம், நம்முடைய உடம்பு நம்மளுக்கு ஒத்துழைக்காது சில நேரத்துல. அப்ப தேவன் கிட்ட கேட்கணும். இந்த உலகத்துல இருக்கிறவங்க நம்மளுக்கிட்ட தேவன் கிட்ட வராத மாதிரி சில காரியம் பண்ணுவாங்க. வர்றவங்களை நம்ம ஏத்துக்கணும், வராதவங்க கிட்ட அமைதியா நழுவிடணும். அப்போ இந்த உலகத்தினுடைய ஆவி இருக்கான் பத்தியா, பிசாசோட ஆவி, அவனும் விட மாட்டான். அப்ப அவனையும் மேற்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணோம், அதிகால பரிசுத்தாவி கேட்டா அவர் நம்மள பண்ணுவார். அவங்க பாருங்க, அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 3 ஜாதியும் கை கிளப்பாயி எல்லாம் செத்துறாங்க. எல்லாத்தையும் யோசபாத் வாங்கிட்டார், நன்றி சொல்றார். அப்ப என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன வழிநடத்துவார் அப்படின்னு விசுவாச அறிக்கை விடணும். மிகப்பெரிய வெற்றியை தருவார். தவறான ஐக்கியம் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு விரும்புறார். அன்னைக்கு பாருங்க, யோசபாத்துக்கு எச்சரித்த போது அவர் திருப்பி அவர் ஆகாப் கிட்ட போல தேவன் கிட்டதான் இருந்தார். அப்ப பாருங்க, உண்மையா இருந்தார். அப்ப இந்த நாள்ல கூட நம்மளுக்கு என்ன சொல்றார், உபவாசம் இருக்கணும். நம்மளுக்கு ஒரு காரியம் இந்த உலகத்துல இச்சிக்குரிய காரியம் ஏதோ ஒண்ணு நம்மள சந்தோஷப்படுத்தி இருக்கலாம், தேவன் அதை விட சொன்னா விடணும். அடுத்தபடியா சகோதர சகோதரி கிட்ட நாம உண்மையான அன்பை காண்பிக்கணும். தேவ அறிவு இருக்கணும். நம்மளுக்கும் தேவ அறிவு இருக்கு பிரதர் அப்படின்னா, இல்ல பிரதர், தேவனுடைய வழி நடத்துதல் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அது கேரக்டர்ல நம்ம குடும்பத்துல ஃபர்ஸ்ட் காமிக்கணும், மனைவி கிட்டையும் கணவன் கிட்டையும். அடுத்து வேலை செய்யறவங்கள நாம அந்த நிலைமையில இருந்து வேலை செஞ்சா எப்படி இருப்போன்ற அந்த உணர்வுள்ள இறுதியும் இருக்கணும். தேவன் பேர்ல மட்டும் விசுவாசம் இருக்கணும். தேவன் செய்த நன்மைகளை அடிக்கடி நினைவு கூறணும். எவ்வளவு பெரிய நோய், எவ்வளவு பெரிய பாதகம், எவ்வளவு பெரிய பிரச்சனை, எல்லாத்தையும் விடுதலை கூட்டு வந்திருப்பார். அதை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லணும். தேவன் என்னை இப்ப தனிமையா வீட்டுல வனாந்தர பயணம் இதுல உண்மையா இருந்தா நான் கானானுக்கு போயிடுவேன்ற எண்ணம் இருக்கணும். அப்படி இருந்தா நம்மள என்ன பண்ணுவாரு, சகலமும் நன்மைக்கு ஏதுவா நம்மளுக்கு நடக்குதுன்ற உயர்ந்த நோக்கம் நம்மளுக்கு இருந்தா தேவன் நம்மள வழி நடத்துவார். குப்பையான நம்மை அவர் கோபுரத்துல வைப்பார். அவர் குயவன் அவருக்கெல்ல கிடைச்ச களிமண் நாமோ. அப்போ அவரு நம்மள வளைக்கிறார், இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு. அவருடைய கைக்குள்ள அடங்கி இருந்த களிமண் எப்படி பண்ணும், அவர் சொல்ற மாதிரி இருக்கும். குயவன் கையில அது மாதிரி இருக்கணும். அப்போ அது மாதிரி நாமோ நம்முடைய கேரக்டரை மாத்தினா போதும். சரிங்களா, கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார் அப்படின்ற உணர்வு இருக்கணும். அந்த உயர்ந்த நோக்கம், கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொள்ளணும். அவரை மாதிரியே பிதாவுக்கு தன்னை முழுமையா அர்ப்பணிச்சார், அதை மாதிரி இருக்கணும். யோசபாத் முழுமையா அர்ப்பணிச்சதுனால பாருங்க, அவரு சண்டை போடல, ஆனா அவரை விடுதலை பண்ணாரா இல்லையா, அவங்க ஜனத்தை விடுதலை பண்ணார், கோடான கோடி சொத்து கொடுத்தார். நாம எப்படி இருக்கிறோம், நாம நடக்கிறோம். கொஞ்சம் நாள் ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கிறோம், கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்கிறோம். பாருங்க, டே பை டே இப்ப நம்ம அவருடைய வார்த்தையை கேட்கறதுனால தான் நம்மள அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் சாயல நம்மளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர வச்சுருக்கிறார். கேட்டாவே போதும், அவருடைய அந்த உற்சாகமா யோசபாத்து கர்த்தருடைய காரியத்தை செஞ்ச மாதிரி நாமளும் உற்சாகமா அந்த உயர்ந்த நோக்கம், அந்த கானானுக்கு போறதுக்காக இந்த கொஞ்ச நாள் வனாந்திர பயணம், கொஞ்ச நாள் கஷ்டம், சிலுவை எல்லாருக்கும் இருக்கு, சாவரூர்ல இருக்கு. அதை நாம் ஜெயம் பெற்றா யோசபாத்தை ஆசீர்வதிச்ச மாதிரி நம்முடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் உண்மையா இருந்தா போதும். அது இன்னைக்கா இருக்கலாம், இல்ல 10 வருஷம் கழிச்சு இருக்கலாம். கொஞ்ச நாள் ஓடிதான் பார்ப்போமே. உலகத்துக்காகவும் உலகத்தை திருப்திப்படுத்துறதுக்கும் நம்முடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துறதுக்கும் இந்த உலகத்தை திருப்திப்படுத்துறதுக்கும் சாத்தானுடைய அந்த கேரக்டர்ல கொஞ்ச நாள் இந்த சோத்துக்காகவும் இதுக்காகவும் அதுக்காகவும் இருந்தோம். இதெல்லாம் அந்த மாம்சத்தை திருப்திப்படுத்துறதுக்காக ஓடி இருப்போம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு தாவீதை போல பாருங்க, அவர் யூதா வனாந்தரத்துக்கு போகும்போது 63ஆவது சங்கீதத்தை பாடி இருக்கிறார். அதை இன்னைக்கு அந்த ஒரு பைபிள் வசன பாடல்ல இமேஜினேஷன் பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்க பிரதர், அவ்வளவு அருமையா இருக்கு. தயவு செஞ்சு பாருங்க, தயவு செஞ்சு கேளுங்க. ஒன்றுமில்லாத நம்மள குப்பையான நம்மள எவ்வளவு அழகா உயர்த்தி இருக்கிறார் பாருங்க. பரலோக ராஜாவின் ராஜாத்திகள் பிரதர் சிஸ்டர், நம்ம அதை உணர்றோமா? காலையில் அதிகாலையில எழுந்து பாருங்க, அவர் படைச்ச பொருட்கள் எவ்வளவு அழகா கரெக்டா வேலை செஞ்சுன்னு இருக்குன்னு அதை பார்க்கணும் பிரதர். நம்மலாம் உணரணும். ஏதோ தினமும் வருது தினமும் போகுது, எப்படி வருது? தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுது. 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆடு தேடி வந்தார்ல இயேசு கிறிஸ்து, அந்த ஒரு ஆடுதான் அந்த மனித குலம். நாம பாருங்க, அவர் கையில இருக்கிற ஆட்டுக்குட்டியா நாம இருக்கிறோமா, இல்ல அந்த 99 ஆடு மாதிரி நீதிமானா இருக்கிறோமா? அது கையில இயேசு கிறிஸ்து கூட அந்த இமேஜினேஷன் இருக்கிற ஆட்டுக்குட்டின்றாங்களே, அது தப்பி போன ஆடு.
தவறி போன நம்மள மாதிரி மாம்சத்துக்கும் உலகத்துக்கும் வேசித்தனத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும், விக்கிரம்னா என்ன? ஒரு பாஸ்டரே பிடிச்சிக்கிறது, இல்ல எவனோ ஒருத்தனை பிடிச்சிக்கிறது, இதான் விக்கிரக ஆராதனை. கிறிஸ்துவோட அன்பு தான் எல்லாம் விட பெருசு. தேவ அன்பு அதை விட பெருசு. அதை உணரணும். கிறிஸ்துவின் சாயலாம் மாறத்துக்காக தான் ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுக்கிறார். நம்ம பலவீனத்தை விட முடியலையா? அப்பா கிட்ட கேட்டா விட வைப்பார். தினம் தினம் சோதனை வரும், ஒவ்வொரு சிலுவும் வரும். அதை தாங்கி கொண்டு நடக்க தேவன் பலனை தருவார். பொறுமையோடு கேட்ட உங்களையும் என்னையும் தேவன் தான் ஆசீர்வதித்து கிறிஸ்துவின் வழியில நடத்துவாராக. ஆமென்.